SIP ஸ்டார்ட் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நிமிஷா. நேற்று செவ்வாய்க்கிழமை NSE 172 புள்ளிகள் ஏற்றத்திலும் BSE 567 புள்ளிகள் ஏற்றத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. தொடர்ச்சியா 2 நாளா ஏற்றத்துல சந்தை முடிஞ்சிருக்குங்க சார். இன்னைக்கு அந்த ஏற்றத்தை சந்தையில எதிர்பார்க்கலாங்களா சார்? ஆக்சுவலா சந்தையோட மூவ் வந்து செகண்ட் டே ஆஃப் கேம்ஸ், அதாவது 2வது நாள் ஏற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக நேற்று முன்தினம் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட லோ, அதாவது 23,000 புள்ளிகளுக்கும் குறைவாக 22,955 அப்படின்ற லோல இருந்து நம்ம பவுன்ஸ் ஆகி ஒரு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து வருகிறது என்பதை நமக்கு 2 நாட்களாக நம்ம சார்ட்டை பார்த்தாலும் சரி, சந்தையோட நீக்கங்களை பார்த்தாலும் சரி புரிந்து கொள்ள முடியும். ஸோ 22,955 நேற்றைய தினம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா we have climbed up to a high of 23,656 புள்ளிகள். ஸோ we have climbed almost 700 points. அந்த ஒரு லோ ரெஜிஸ்டர் செய்யப்பட்டதிலிருந்து 200 புள்ளிகள் கடந்த 2 நாட்களாக ஒரு ஏற்றத்தை சந்தித்து இருக்கிறோம். ஸோ வி ஆர் ஹோப்பிங் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நான் ஏற்கனவே நேற்று முன்தினமும் சொல்லியிருந்தேன். இந்த ஜனவரி ஹை அந்த ஒரு டெஸ்ட்ல இருந்து நம்ம ஏறக்குறைய 62% வீழ்ச்சியை சந்தித்த சந்தைக்கு இப்போ அந்த வீழ்ச்சிக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து வருகிறது. ஸோ திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் தி பவுன்ஸ் பேக். ஸோ நீங்க கேட்ட கேள்வி சந்தை தொடர்ந்து அந்த ஏற்றம் சந்திக்குமா அப்படின்றது வெயிட் அண்ட் வாட்ச். பட் டுடே இஸ் த 3rd டே. அப்படி ஏற்றம் சந்தித்தால் இன்றைக்கு அந்த ஏற்றம் தொடர 3வது நாள். அண்ட் பொதுவாக இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ரைசிங் 3 அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் அது ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வி மைட் எக்ஸ்பெக்ட் 3rd டே ஆஃப் இன்க்ரீஸ், ஒரு 3வது நாள். ஸோ இதோடைய உச்சம் அப்படின்னு பார்க்க போனால் 23,750 to 800, 23,750, 23,800, 840, 850 அந்த ரேஞ்ச் வரைக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நமக்கு 23,300 லெவல்ஸ் வந்து 23,300 புள்ளிகள் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போதைக்கு இருக்கிறது. அதுக்கும் குறைவாக 23,140, அப்புறம் 23,000 புள்ளிகள். ஸோ தொடர்ச்சியாக நமக்கு ஒரு சப்போர்ட்ஸ் இது குறைவாக இருக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் ஆன் தி அப்பர் சைட் நமக்கு 23,750, 23,800, 840 அந்த ரேஞ்ச் வரைக்குமே செல்லுகின்ற ஒரு எதிர்பார்ப்பு சந்தைக்கு இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் வேர் த மார்க்கெட்ஸ் ஆர். ஹோப்ஃபுல்லி அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் கூட நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆல்சோ வி ஷுட் ரிமெம்பர் இன்றைய தினம் வந்து ஃபெடரல் ரிசர்வ் உடைய டிசிஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் வந்து தெரிவிக்கப்படுத்தக்கூடிய ஒரு நாள். பட் அந்த டிசிஷன் வரும்போது நமக்கு சந்தை முடிந்திருக்கும். நள்ளிரவு 11-12 மணி அந்த அளவில் தான் நம்ம நள்ளிரவு அந்த நேரத்தில் தான் இந்த செய்தி வந்து நமக்கு வந்து சேரும். ஸோ அதோட இம்பேக்ட் வந்து நாளைக்கு தான் இருந்தாலுமே இன்னைக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு எவ்வாறாக இருக்கும் அப்படின்றது பேஸ் பண்ணி தான் சந்தையின் ஒரு நீக்கம் இருக்கும். ஆஸ் ஆல்ரெடி நம்ம நேற்றைய தினம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், பெரிய அளவில் மாற்றம் வரப்போவதில்லை. ஸோ நோ சேஞ்ச் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டட் பாலிசி இன் ஃபெடரல் ரேட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். பட் வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த கன்ஃபர்மேஷன். பட் ரேஞ்ச் வைஸ் இதுதான் எதிர்பார்ப்பு. கொஞ்சம் ஒரு அந்த தொடர்ச்சியான பவுன்ஸ் பேக் இன்னும் ஒரு நாள் தொடர ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம எதிர்பார்த்து சந்தைக்குள்ளாக நுழையலாம். ஏசியன் மார்க்கெட் எப்படிங்க சார் ஓப்பன் ஆயிருக்கு? ஏசியன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் pretty strong today. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஏற்றத்தோட தான் சந்தை துவங்கி இருக்கிறது ஏசியாவில். முக்கியமாக நிக்கே 225, ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிக்கே 225 வந்து ஆல்மோஸ்ட் 1000 புள்ளிகள் ஏற்றத்தோட காலையிலிருந்து ஒரு கேப் அப் அண்ட் தென் தொடர்ச்சியாக அப்படியே சஸ்டெயின் ஆகி போகிறத நம்ம பார்க்கிறோம். வர்த்தகம் நடந்து வருவதையும் பார்க்கிறோம். முக்கியமாக ஜப்பான்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் ட்ரேட் டேட்டா வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து 1.6% ஏற்றம் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க. பட் ஆக்சுவல் நம்பர்ஸ் வரும்போது ஆல்மோஸ்ட் 16.8% growth எக்ஸ்போர்ட்ஸ், which beat all expectations. எல்லா விதமான எதிர்பார்ப்பை விட தாண்டி அந்த ஒரு டேட்டா வெளியிட்டிருக்க ஒரு காரணத்தினால ஐ திங்க் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் ஆர் லுக்கிங் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அண்ட் பாயிண்ட் அட் திஸ் டைம். அதே சமயத்தில் ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹேங் செங் வந்து ஒரு ஸ்லைட் ஏற்றத்தோட துவங்கினாலும் இப்போதைக்கு ஒரு 34 புள்ளிகள் சரிவோட வர்த்தகம் நடந்து வருகிறது. ஆல்சோ மேபி பிகாஸ் அந்த ஜாப்பனீஸ் சைனீஸ் மீட்டிங், பிரசிடென்ட் ட்ரம்போட மீட்டிங் வந்து 1 மாதம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியும்
நேற்றைய தினம் வெளியிட்ட வண்ணமாக இருக்கிறது. ஸோ ப்ராபப்லி தட் குட் பி அ ரீசன் இம்பாக்டிங் தி ஹாங்காங் மார்க்கெட்ஸ். அதே சமயத்தில் கொரியன் மார்க்கெட்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கிறது. காஸ்ட் இஸ் ஆல்சோ அப் ஆல்மோஸ்ட் 1.5 to 2% இன் ஏர்லி ட்ரேட். நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ், யூஎஸ் இருக்கக்கூடிய டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 46 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகத்தின் முடிவில் இருந்ததாக பார்த்தோம். ஸோ ஐ திங்க் அங்கேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறது. பிளஸ் முக்கியமா நேற்றைய தினம் வந்து அவங்களுடைய யூஎஸ்ல, அதாவது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய கவுண்டர் டெரரிசம் டைரக்டர் ஜோ கென்ட் அப்படின்றவர் ரிசைன் செய்த ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். இந்த ஜோ கென்ட்ன்றது முக்கியமாக அந்த ரெசிக்னேஷனுக்கு காரணம் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அவருடைய கான்சியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக இந்த போர்ல வந்து, அதாவது ஈரான் போர்ல இனிமேல் அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்குள்ள அந்த போருக்கு ஒரு பங்கு அவருக்கு இருக்க வேண்டாம் என்றது அவர் நினைத்து ஹி கன்சிடர்ஸ் இட் இல்லீகல் ஆர் அகேன்ஸ்ட் ஹிஸ் கான்சியன்ஸ். ஸோ அதனால அவர் ரிசைன் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு அன்ஜஸ்டிஃபைட் வார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ராஜினாமா செய்யறதை நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்சோ ஆன் தி அதர் சைடு இந்த கப்பல்கள் வந்து நேவி கப்பல்கள் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாக வருகின்ற ஆயில் டேங்கர்ஸ் அண்ட் கேஸ் டேங்கர்ஸ் எஸ்கார்ட் செய்யன்றதை ட்ரம்ப் பேசிக்கொண்டிருந்தார். ஹவவர் மோஸ்ட் ஆஃப் இஸ் அலைஸ், நேட்டோ அலைஸ், நிறைய அலைஸ் வந்து இதை எங்களால் செய்ய முடியாது, எங்களை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த போருக்குள்ளாக நுழைந்தீர்கள் அப்படியெல்லாம் சொல்லி ஜப்பானாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், இட்டலியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நாடுகளுமே வந்து இதுக்கு வந்து கூட நிற்காமல் அவங்க வந்து இது எங்களால் செய்ய முடியாது, இது ஒரு நல்ல காரியமும் அல்ல அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் இஸ் அலோன் இன் திஸ் வார் மாதிரி ரஃபா ஆயிருக்கு. எந்த விதமான நேட்டோ அலைஸை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளாக வந்திருக்கிறோம். தட் இஸ் ஆல்சோ ஹர்ட்டிங் த ரெப்யூட்டேஷன் ஆஃப் ட்ரம்ப் அண்ட் தி ஃபேலசி ஆஃப் திஸ் வார் அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் பிளேயிங் ஆன் த மார்க்கெட்ஸ் ரைட் நோ. ஸோ முதலீட்டாளர்களோட எதிர்பார்ப்பு அன்ஜஸ்டிஃபைட் வார், ஃபெடரல் ரிசர்வோடைய பாலிசி இன்னைக்கு வர இருக்கிறது. மறுபடியும் குரூட் வந்து பிரெண்ட் வந்து $102-103. நேற்றைய தினம் ஒரு இறக்கத்தை சந்தித்த குரூட் வந்து டுவர்ட்ஸ் லேட்டர் ஹாஃப் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்ததை நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக மற்ற அலைஸோட மீது நடத்துகின்ற அந்த அட்டாக்ஸ் தொடர்ந்து வருகிறது. ஸோ we are entering into day 18, complete day 18 of the war. அந்த போருடைய 18வது நாள். ஸோ இட்ஸ் டிவைடட் ஹவுஸ் ரைட் நவ் அண்ட் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே சந்தைக்கு ஒரு பாதிப்பாக தான் இருக்கிறது. சரி, போன வாரம் முழுசுமே இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ட்னால நம்ம சந்தை வந்துட்டு ஏற்றம் இறக்கம் அப்படி சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஏஷியன் மார்க்கெட்ஸுமே அப்படி இருந்துச்சு. இந்த வாரம் மண்டே டியூஸ்டே 2 நாளுமே ஏஷியன் மார்க்கெட்டும் சரி, நம்ம மார்க்கெட்டும் சரி ஸ்ட்ராங்கா தான் சார் இருக்கு. இது வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ட வந்துட்டு நம்ம சந்தை வந்துட்டு நியூ நார்மலா எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா சார்? இல்ல, நியூ நார்மலாக எடுத்துக்கொண்டு இல்லை. ஐ திங்க் அதோடைய இம்பாக்ட் வந்து ரெண்டா பிரிச்சு பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர் வரும்போது, இந்த போர் துவக்கத்துல இருந்து நம்ம கச்சா எண்ணெய் ஒரு ஷார்ட் ஃபால் வருமா, இல்ல பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து ஒரு ஒரு பற்றாக்குறை வருமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தது. சம்பவ் 18 days we have managed ஓரளவுக்கு நார்மலா ஓகே போர் நடந்தாலும் சரி, கச்சா எண்ணெய் நமக்கு, பெட்ரோல் டீசல் நமக்கு போதுமான அளவு இருக்கிறது, வந்த வண்ணமாக இருக்கிறது. ரஷ்யா வழியால மற்ற பல நாடுகள்ல இருந்து வாங்கி அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்தோ நம்மளுடைய க்ரூட் பாஸ்கெட்டோடைய விலை $137 அப்படின்றது ஒரு பேரலுக்கான லெவலுக்கு எட்டி சேர்ந்திருக்கிறது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹவெவர் we have been able to manage without அந்த விலை ஏற்றம் இல்லாமல் தற்காலிகமாக we have been able to manage it successfully. So that is ஒரு பாசிட்டிவ். இரண்டாவது வந்து எல்பிஜினால் வரக்கூடிய அந்த ஒரு பற்றாக்குறவு, அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இன்னும் அந்த பிரச்சனை தொடர்ந்து வருகிறது. ஆல்தோ டேங்கர்ஸ், ஒரு சில டேங்கர்ஸ் வந்து பாம்பே போர்ட், குஜராத் போர்ட், அங்கிருந்து கொச்சின் மற்றும் சென்னைக்கான சென்டிங் இட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சோ ஆன். ஸோ எல்பிஜி பற்றாக்குறை, அந்த தட்டுப்பாடு வந்து வந்தாலுமே somehow we are able to tide over that crisis. Although roadside eateries, நிறைய eateries எல்லாம் கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் பார்த்தோம். ஸோ அதே போல வீடுகளுக்குமே அது வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து somehow we are able to ஓரளவுக்கு ஒரு கஷ்டத்தோடு அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு இருக்குது. ஸோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறையும், அந்த நாடுக்கு செல்கின்ற எக்ஸ்போர்ட்ஸ். அந்த எக்ஸ்போர்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்
கொஞ்சம் டேம்பன்ட். பட் அதை தவிர்த்து ஐ திங்க் we've been able to manage the economic impact of this war ஓரளவுக்கு. தி அதர் சைடு ஆஃப் கோர்ஸ் இஸ் இது எவ்வளவு நாள் தொடர போகுது, இதுக்கு நமக்கு நம்மளுடைய கப்பல்கள் அங்க 21 கப்பல் கிட்ட அங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த விசினிட்டியில மாட்டிக்கொண்டிருக்கிறது. சம் ஆஃப் தீஸ் ஆர் டேங்கர்ஸ், சம் ஆஃப் தீஸ் ஆர் க்ரூட் ஆயில் கேரியர்ஸ். ஸோ இதெல்லாமே மாட்டிக்கொண்டிருக்கிறது. பிளஸ் நம்ம செயிலர்ஸ் கப்பல்களில் வேலை செய்கின்ற செயிலர்ஸ் அந்த கப்பல்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க லைஃப் அட் ரிஸ்க். பிளஸ் நம்மளுடைய சிட்டிசன்ஸ் வெஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுகின்ற நிறைய பேர் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ தேர் லைஃப்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் எஸ் அ கண்ட்ரி. ஸோ இதுதான் இப்போ ஒரு ஃபோக்கல் பாயிண்டா இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் ஒரு நியூ நார்மல் அப்படின்றது நம்ம அக்செப்ட் பண்ண இன்னும் we have not accepted it as a normal, because வார்ன்றது ஒரு நார்மலாக நம்ம எந்த நாட்டு சந்தையுமே சரி முதலீட்டாளரும் சரி அது ஒரு நார்மல் அப்படின்றது எடுத்துக்கொள்ள முடியாது. ஹவெவர் 18 நாட்கள்ல அட்லீஸ்ட் வீழ்ச்சி ஒரு அளவுக்கு சஸ்டெயின் ஆகி ஓகே இன்னும் சீக்கிரம் இது முடிந்துவிடும், அந்த போர் ஒரு தீர்வு காணும் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சந்தைக்குள் நுழைந்திருக்கிறதா அப்படின்றது ஒரு பாசிபிள் கேள்வியாக நம்ம கேட்கலாம். ஆல்தோ நேற்றைய தினம் நான் இந்த மரைன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படித்த செய்தியில அதுல ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, ட்ரம்ப் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டுன்றது அவங்களுடைய நேவி கப்பல், இட்ஸ் an aircraft carrier, 8 மாதமாக அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பல் இன்னும் தொடர்ந்து மே மாதம் வரைக்கும் அங்கே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாய ஆர்டர் அவர் அந்த பாஸ் பண்ணியிருக்காரு இல்லை சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் நான் படித்தேன். ஸோ அது மே வரைக்கும் தொடர்ந்தால் தென் வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் திஸ் வார்ன்றது we have to reassess. பட் அது அவர் கொடுத்திருக்கிற எஸ்டிமேஷன். பட் மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு இது சீக்கிரம் முடிந்துவிடும். there is a lot of pressure. ஏர்லைன்ஸ் பிரிந்த அந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம். ஸோ ஐ திங்க் it is not a new normal. I think we've been able to absorb the economic crisis that could have arisen because of the war. ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கோம். And I think that is what is giving a little bit of comfort. சந்தைக்கு ஒரு கம்ஃபர்டாகவே இருக்குது. FIIs, DIIs என்ன சார் பண்ணியிருந்தாங்க நேற்று? வெல், FIIs கேஷ் செக்மெண்ட்ல தொடர்ந்து செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. கேஷ் மார்க்கெட்ல பட் அந்த செல்லிங் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபார் தட் we can take a little breather. FIIs கேஷ் மார்க்கெட்ல 4741 கோடிக்கான நெட் செல்லர். வேற DIIs கேஷ் மார்க்கெட்ல 5225 கோடிக்கான நெட் பையர். ஸோ FIIs தொடர்ந்து செல்லர்ஸ், DIIs தொடர்ந்து பையர்ஸ். அப்கோர்ஸ் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அண்ட் அந்த பேட்டர்ன் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வரோம். சர்ப்ரைசிங்லி FIIs DIIs உடைய ஃபியூச்சர்ஸ் செக்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமாக இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 5000 கோடிக்கான நெட் செல்லரா மட்டுமே இருந்திருக்கிறது. நார்மலாக செவ்வாய்க்கிழமை என்று இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 கோடி 22,000 கோடி அப்படின்ற ஒரு ஹெட்ஜ் பொசிஷன் அவங்க எடுத்தது பிப்ரவரி மாதம் முழுவதும், மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸெட்ரா நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் தட் இஸ் மீன் சம்திங் நம்ம தொடர்ச்சியாக ஓப்பனிங் பெல் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 5600 கோடிக்கான இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸை விட்டுருக்காங்க. இது மச் லோவர் அண்ட் தேர் யூசுவல் வால்யூம். வேறஸ் FIIs 1247 கோடிக்கான நெட் பையர் இன் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கிற மாதிரி ஒரு அவங்களோட செல்லிங் ப்ரெஷர் அண்ட் ஹெட்ஜிங் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கிறது. விச் பாசிபிளி மீன்ஸ் தட் திஸ் இஸ் நியர் அபவுட் ஏ பாட்டம் ஃபார் த மார்க்கெட். ஸோ சந்தையோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாட்டம் லெவல் சந்தை தேடி கண்டுபிடித்திருக்கிறது அப்படின்றது, அந்த பாட்டம் உருவாகிருக்க கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நேரமும் விட்டுருது. ஐ திங்க் தொடர்ச்சியாக FIIs கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி இண்டெக்ஸ் பிளே கொஞ்சம் குறைத்தால் DIIs அதே போல கொஞ்சம் வேல்யூ பையிங் பிளஸ் ரிடக்ஷன் இன் F&O பொசிஷன்ஸ் வந்துவிட்டால் இட் ப்ராப்ளி இண்டிகேட்ஸ் தட் பாட்டம் இஸ் அட் ஹேண்ட் அண்ட் அந்த பவுன்ஸ் பேக் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகின்ற வாய்ப்பும் டெஃபினட்டாக சந்தைக்கு இருக்குது. தங்கம் வெள்ளி எப்படிங்க சார் இருக்கு? தங்கம் நேற்றைய தினம் கன்சாலிடேட் ஆகி இன்ஃபேக்ட் இன்னும் அந்த $5,000 per ounce அப்படின்ற லெவலுக்கும் குறைவாக சர்வதேச சந்தையில் வர்த்தகம் நடக்கிறதை பார்த்தோம். இன்ஃபேக்ட் ரைட் நவ் கோல்டு இஸ் அட் 4997 $4,997 per ounce அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகிறதை பார்த்தோம். ஜஸ்ட் பிலோ தி 5,000 லெவல். ஸோ ஐ திங்க் இஸ் குட், ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன். அதே போல வெள்ளியும் கூட பிலோ $80 $79.12 per ounce. ஸோ
பிலோ $80 ஐ திங்க் ரொம்ப நாள் கழித்து இப்போ ட்ரேட் பண்றதே நம்ம பார்க்கிறோம். கோல்ட் அண்ட் சில்வர் தேர்ஃபோர் இன் அ மைல்ட் கரெக்ஷன் லைக் ஐ செட். போர் சமயத்துல இந்த போர் சமயத்துல ஐ திங்க் கச்சா எண்ணெய் பிகம்ஸ் தி ஹீரோ. காப்பர் அதே போல 5.72 5.68 to $5.72 per pound ரேஞ்ச் இருக்கிறது. ஸோ வெல் பிலோ த 1200 rupee per kilo மார்க். கச்சா எண்ணெய் ஆன் தி அதர் ஹேண்ட் பிரெண்ட் வந்து $101 $102 ஒரு பீப்பா. ஸோ 104 இருந்து we have a reduction there. whereas ஓவரால் க்ரூட் வந்து 94.76 அந்த ரேஞ்ச் ட்ரேட் ஆகிறதை நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் நேச்சுரல் கேஸ் கூட ஒரு வீழ்ச்சியை சந்தித்து பார்த்தோம். $3 per MMBTU அந்த லெவலில் இருந்து இப்போ $2.96 $2.95 per MMBTU அந்த லெவலில் ட்ரேட் ஆகி வரதை பார்க்கணும். இது மைல்ட் லிட்டில் ட்ராப் இன் ப்ரைஸ் கச்சா எண்ணெய் இருந்தாலும் சரி நேச்சுரல் கேஸாக இருந்தாலும் சரி. பட் முக்கியமாக நேற்றைய தினம் கமாடிட்டி சந்தையில் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஜாப்பனீஸ் அலுமினியம் பயர்ஸ் வந்து $350 ஒரு டன் பிரீமியம் கொடுத்து ஏப்ரல் மே மாதத்துக்கான அலுமினியம் ஒரு டன்னுக்கு பிரீமியம் கொடுத்து வாங்குறதுக்காக ஒரு செய்தியை நான் பார்த்தேன். they have committed to buying at a premium of $350 per ton. So which means expectation of அந்த எதிர்பார்ப்பு வந்து என்னன்னா அலுமினியம் பிரைஸ் வந்து எல்லா அலுமினியத்துக்கு ஒரு தட்டுப்பாடு வருகின்ற ஒரு பாசிபிலிட்டி ஏப்ரல் மேல இருக்கக்கூடும். பிரீமியம் கொடுத்து வாங்குறாங்க. நம்ம சந்தை விட அது அதிகமான விலையில பிரீமியம் கொடுத்து வாங்குறாங்க. which means expectation is on the higher side. demand supply constraints வந்து டெஃபினட்டாக இருக்கும். and therefore probably அது நமக்கு ஒரு லீடிங் இண்டிகேட்டரை வைத்து அலுமினியம் ஆஸ் அ ப்ராடக்ட் கமாடிட்டி சந்தையில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ அதை ஒப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது. ஸோ நம்ம கமாடிட்டி லிஸ்ட்ல அநேகம் முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டும். ஐ ஆல்ரெடி மென்ஷன் த ரீசன் ஃபார் இட். ஸோ அலாங் வித் காப்பர் அலுமினியம் ஷுட் ஆல்சோ பி அ கமாடிட்டி தட் வி ஷுட் ஒப்சர்வ். ஏன்னா இந்த ஒரு செய்தி குட் இம்பாக்ட் த மார்க்கெட்ஸ் இன் புஷிங் பிரைஸ். இந்த விலையேற்றம் நடக்கிறதுக்கான ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார்? ஓகே, நேற்றைய தினம் தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை சந்தித்த ஒரு சந்தை. ஃபெடரல் ரிசர்வ் வருகின்ற டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள். ஸோ முக்கியமாக ஹை டெலிவரி கேஷ் செக்மெண்ட்டில் வந்துடக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து ஆர்இசி, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், கோட்டக் பேங்க், மேக்ஸ் ஹெல்த், கோத்ரேஜ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், HDFC AMC, பிரிட்டானியா. பெரிய அளவில் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எதுவுமே இதில் இடம் பிடிக்கவில்லை. ஆன் தி அதர் ஹேண்ட் லாங் பில்டப் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் இருந்தது. 50 பங்குகள் இந்த பக்கம், 58 பங்குகள் அந்த பக்கம், அந்த மாதிரி தான் இருந்தது. டுடே லாங் பில்டப்ல வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பொசிஷன்ஸ் பில்ட் ஆகிருக்கிறது. வி ஹேவ் க்ளோஸ் 90 ஸ்டாக்ஸ். ஸோ நேற்றைய தினத்தை விட ரெட்டிப்பாக அந்த பட்டியல் வளர்ந்திருக்கிறது. ஸோ மோர் லாங் பொசிஷன்ஸ் ஆர் ஆடட் டு த மார்க்கெட். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் சந்தை ஒரு ஏற்றத்தை சந்திக்க ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது அப்படின்றது தான். லாங் பில்டப் பெரிய அளவு நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் F&O செக்மெண்ட்ல HDFC AMC, Fortis, Nykaa, LTF, Prestige, Blue Star, வாரி எனர்ஜிஸ், ABB, டாடா பவர். அதே போல ஷார்ட் பில்டப் பார்த்தோம்னா நேற்றைய தினம் 55 பங்குகள் கிட்ட இருந்தது. இன்னைக்கு வந்து ஐ திங்க் டவுன் டு 32 ஸ்டாக்ஸ். ஸோ கொஞ்சம் ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து லிக்விடேட் ஆகிருக்கு. ஷார்ட் கவரிங் கொஞ்சம் நடந்திருக்கு. அவர் ஸ்டில் அந்த லிஸ்ட் வந்து பெரிய அளவில் குறையவில்லை. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், டாடா எலக்ஸி, BPCL, Hindustan Petroleum, Lodha Developers, Angel One, Cipla, HCL Tech, SBI கார்டு. சார், நம்ம ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் வீக்லி ரவுண்ட் அப் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அந்த வீக்லி ரவுண்ட் அப் ஷோல நம்மளோட லிசனர்ஸ் பங்கு சந்தை சம்பந்தமா என்ன கேள்வி யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல போட்டாலோ அதுக்கு நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை பத்தி ஒரு சின்ன ரிமைண்டரோட இன்னைக்கு ஷோவை முடிச்சுக்கலாம் சார். நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்க பணத்தை பெருக்க SIP ஸ்டார்ட் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.